must have been foggy and dismal and dark as the world was turning, and when God knew that He had a need of light. ஆதியிலே உலகமானது உருண்டு கொண்டிருக்கையில் அது மூடுபனியாய் இருளாய் அந்தகாரமாய் இருந்திருக்க வேண்டும் என்பதை நாம் அறிவோம். அப்பொழுது தேவனுக்கு ஒரு வெளிச்சத்தின் தேவை இருந்தது என்பதை அவர் அறிந்திருந்தார். Now His seed was already in the earth because He had planted there. Now He needed light to bring forth that seed, to make that seed live, because the seed was already there. இப்பொழுது அவருடைய வித்தானது ஏற்கனவே பூமியில் இருந்தது. ஏனென்றால் அவர் அதை அங்கு நட்டிருந்தார். இப்பொழுது அந்த வித்தை முளைப்பிக்க செய்ய, அந்த வித்தை ஜீவிக்க செய்ய அவருக்கு வெளிச்சம் தேவைப்பட்டது. ஏனென்றால் அங்கே வித்தானது ஏற்கனவே இருந்தது. Just like it is in each age, God has foretold us what would take place in each age. The only thing He needs is a manifestation of the light of God upon that Scripture and make it live for that age. அது ஒவ்வொரு காலத்திலும் இருப்பது போன்றே தேவன் ஒவ்வொரு காலத்திலும் என்ன சம்பவிக்கும் என்பதை நமக்கு முன்னறிவித்திருக்கிறார். அவருக்கு தேவைப்படுகிற ஒரே காரியம் என்னவெனில் அதை அந்த காலத்தில் ஜீவிக்க செய்யும்படியான அந்த வேதவாக்கியத்தின் மீதான தேவனுடைய வெளிச்சத்தின் வெளிப்படுத்தலே ஆகும். And it will do it as long as the light can get to the Word. If the Word's germatized, it will make it live if it's a promise for that day. அப்படியா? வெளிச்சமானது வார்த்தையை சென்றடையும் வரையில் அது அதனை செய்யும். வார்த்தை முளைவிடப்பட்டதானால் அது அந்நாளுக்கான ஒரு வாக்குத்தத்தமாயிருந்தால் அப்பொழுது அது அதனை ஜீவிக்க செய்யும். You might plant wheat at one time or grain at another time. Some come slower than other because it depends on the season. God's Word comes in season, the law and the grace and so forth as we went on down through the ages. நீங்கள் ஒரு காலத்தில் கோதுமையை அல்லது மற்றொரு காலத்தில் வேறு தானியத்தை நடலாம். ஒன்று மற்றொன்றை காட்டிலும் மெதுவாக வளரலாம். ஏனென்றால் அது பருவ காலத்தையே சார்ந்திருக்கிறது. நாம் காலங்களினூடாக சென்று ஆராய்ந்த பொழுது தேவனுடைய வார்த்தையானது நியாயப்பிரமாணமும் கிருபையும் போன்று ஏற்ற காலத்திலேயே வருகிறது. And each time it's lit up by the manifestation of the light spreading forth